true confession. Okay. நாங்கள் மிகவும் ஆவலோடும் காத்துக்கொண்டிருக்கிறேன். ஆசையோடும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அருமையான செய்தி. ஆண்டவர் தாமே மகனை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. நான் நிச்சயமா நம்புறேன். இந்த ஆண்டவர் தந்தை இந்த வெளிப்பாடு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், உங்கள் கட்டுகளை உடைக்கிறதா இருக்கும். ஒரு ஜெபத்தோடு ஆமென். அன்பு நிறைந்த பிதாவே, இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே சுவாமி, எங்கள் உள்ளங்களை நீர் ஆராய்ந்து பார்த்து பிதாவே, எங்கள் உள்ளங்களிலே சாத்தானானவன் கட்டி வைத்திருக்கிற கோட்டைகளை நாங்கள் அடையாளம் காணவும், முக்கியமாக அதை எப்படி நாங்கள் அறிக்கையிடுவதன் மூலம் உடைக்க முடியும் என்ற அந்த சத்தியங்கள் பிதாவே எங்களுக்குள் ஊடுருவ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அது சாத்தானுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அதற்கு தடையாக இந்த இடத்திலே அவன் அனுப்பி இருக்கிற சகல அசுத்த ஆவிகளையும் அந்தகார சக்திகளையும் இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்கிறோம், கட்டி போடுகிறோம் பிதாவே. இது தேவனுடைய வேலை என்று அறிக்கையிடுகிறோம் பிதாவே. இது வார்த்தை விடுதலையாக்குற நேரம் என்று அறிக்கையிடுகிறோம் பிதாவே. எங்களை உம்முடைய ஆவியிலே நிரப்பும் சுவாமி, வழி நடத்தும். இந்த செய்தியை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். The power of true confession. உண்மையான அறிக்கையிடுதலினுடைய வல்லமை. 1 John 1:4 உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இந்த செய்தியை உங்களுக்கு தருகிறேன். We write this. இது Apostle John is writing to make your joy complete. Okay, so that's the good news. உங்களோட சந்தோஷம் குறைவா இருக்க அல்ல, அறகுறையா இருக்க அல்ல, நிறைவா இருக்கும்படி இந்த செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அடுத்த வசனத்துக்கு போவோம். அப்ப அவர் சொல்றார் என்னண்டா, தேவன் ஒளியாயிருக்கிறார். God is light. அப்போ ஒளி எங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்குது. அங்கு கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை என் பாதைக்கு வெளிச்சமும் என் கால்களுக்கு தீபமுமாய் இருக்கிறது. ஒரு கப்பல் இருளுள்ள எங்க எப்படி கரை போறது என்று தெரியாத நேரத்தில் ஒரு லைட் ஹவுஸ் என்ற ஒளி தூரத்திலே இருந்து தெரியும். இந்த ஒளியை கண்டதும் காணும் கப்பலுக்கு இதான் பாதை, இந்த ஒளியை நோக்கி போ. இப்ப தேவன் ஒளியாயிருக்கிறார். ஈவன் மனோமாமி அங்க தப்புதலாக முதல் வாசிக்கே அவன் சொன்னா, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் ஒளியாயிருந்தது. அந்த ஜீவன்ல தான் இன்றைக்கு செய்தி முடிய போகுது. அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன விதமாக நாங்கள் தவறுகளை விடும் பொழுதும் அவர் தண்ட காரியங்களை நடப்பிக்கிறார். அப்ப அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் ஒளியாயிருந்தது. அண்ட் தேவன் அவருடைய தகப்பன் ஒளியாயிருக்கிறார், வழிகாட்டியாயிருக்கிறார். அடுத்ததாக சொல்லப்படுது, அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. In him there is no darkness at all. See, லைட் இருக்கிற இடத்துல டார்க்னஸ் இருக்கேலாது, ஒளி இருக்கிற இடத்துல இருள் இருக்கேலாது. இட்ஸ் ஜஸ்ட் ஆக்சிமோரன். ஒளி வந்தா இருள் போகும். இருள் என்றதே ஒளி இல்லாததால தான் இருள் இருக்குது. இது ஹீட் அண்ட் கோல்டு என்று சொல்லி ஒன்றும் இல்லை. ஹீட் இல்லாத இடத்துல கோல்டா இருக்குது, ஒளி இல்லாத இடத்துல இருள் இருக்குது. அப்ப தேவன் ஒளியாயிருக்கிறார், சூரியனாயிருக்கிறார். அப்ப இப்ப யோசிச்சு பாருங்க, பரலோகத்துல அங்க ஒரு சின்ன நரகம் இல்லை, ஒரு டார்க்னஸுமே பரலோகத்துல இருக்கேலாது. அங்க ஒரு மூளையில ஒரு கல்லு கொட்டில் சரிகிறா, அங்க there is no darkness because light இருந்தா darkness cannot be there. சரியா? இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. This is the message we have heard from him and declared to you. His Father God is light. There is no darkness at all in him and he cannot be there.
So what? அடுத்த வசனத்துக்கு போவோம். நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், if we claim to have fellowship with him, just want to make sure Ranjana is reminding me that we are recording. Okay, it is being recorded. Sorry for the interruption. Okay, if we claim to have fellowship with him, அப்ப இந்த ஐக்கியம் என்ற வார்த்தையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பமாக இருந்தால், தமிழ்ல ஐக்கியம் என்று சொன்னால் நாங்கள் ஒரு மனம், we are one, right? Fellowship. ஆனா உண்மையா இது ரெண்டு வேர்டுமே, ஃபெலோஷிப்பும் சரி ஐக்கியமும் சரி, இஸ் நாட் ரியலி பீயிங் fair or true to the Greek word that is used. Greek word that is used is koinonia. Koinonia. அப்ப அந்த வசனம் என்ன சொல்லுதா இருந்தால், அங்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். that அவர்கள் அப்பம் பிற்குதலிலும் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும். That is a little better capture of koinonia. அதாவது நாங்கள் அந்த word really means நாங்கள் ஒருவரிடம் இருப்பதை அப்படியே பாய்ந்து கொள்றோம். நாங்கள் உண்மையா இந்த word is also used for sexual intercourse or intimate relationship, ஒரு ஹஸ்பண்டும் வைஃபும், right? அப்ப அவர் அதைத்தான் சொல்றார், நாங்கள் இல்ல ஆண்டவரோட எனக்கு அந்நியோன்யமான உறவு இருக்குது என்று சொல்லியும், if we claim to have koinonia with him, with whom? A God who is all light, there is no darkness at all in him, it cannot be there. அப்ப நாங்கள் எல்லாரும் சொல்றோம் relationship with God. உங்களை எல்லார்கிட்டே நான் ஒரு சர்வே சொன்னா உங்களுக்கு ஆண்டவரோட உறவு இருக்குதான்னு சொன்னா நியமா எல்லாரும் சொல்லுவீங்க இருக்குது. ஆனா அவர் என்ன சொல்றார், நான் அவரோடே கொய்னோனியா செய்கிறேன் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால், and yet walk in the darkness. இப்ப இருள்ன்றதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். இருள் பைபிள்ல signifies ignorance, அறியாமை. எது சரி எது பிழை என்றதை அறியாமல் இருக்கிற அது ஒரு இருள். அல்லது நாங்கள் அறிந்தும் அந்த பிழைய செய்யாம இருக்கிறது பாவம், அதுவும் இருள். அப்ப இவர் சொல்ற, நாங்கள் இந்த ஒளியான வழிகாட்டியான இந்த புனிதமான இந்த ஆண்டவரோட உறவு இருக்குது என்று சொல்லியும் அறியாமையிலும் பாவத்திலும் நடக்கிறவர்களாயிருந்தால், சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருக்கிறோம். We lie and do not live out the truth. Oh, that's a strong word. None of us want to be accused. நீ ஒரு பொய்யன். You're a liar. But yet that's what he is saying. நாங்க என்னத்தை சொல்றோம், ஆண்டவரோட உறவு இருக்குது, ஆனா எப்படி நடக்கிறோம், இருளில நடக்கிறோம். அப்ப அவர் சொல்றார், நோ, நீ சத்தியத்தின்படி நடக்கல. It cannot be. God is light. There is no darkness at all in him. How can you claim? How can darkness come in the presence of light and still be dark? Cannot be. அப்ப நாங்க சொல்லுற உறவு இருக்குது, நீ போய் சொல்றாய். ஓ, அப்ப எங்க இருக்கிற நாங்கள் பொய் சொல்றோமா? ஆண்டவரோட உறவு இருக்கு என்று சொல்லி. அடுத்த வசனத்துக்கு போவோம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், but if we walk in the light as he is in the light, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். We have koinonia with one another. இப்ப இந்த கேள்வி, இந்த ஒளியிலே நடந்தால் என்றால் என்ன? இருளிலே இருந்து கொண்டு ஆண்டவரோட அந்நியோன்யம் இருக்குது என்று சொன்னா பொய் சொல்றோம் என்று சொல்றார். We are just ignorant of some truths, or we are powerless to overcome some darkness in us, but we claim we have intimacy with him. He says that's a lie. But
But now he says, but if we walk in the light, we have fellowship with one another. அப்ப வாக்கிங் இன் த லைட்ண்டா என்ன? இப்ப இரவுல சில வேளையில நான் இரவுல ஒழும்பி இருளுல நடக்கிறது, பாத்ரூம் போறது, லைட்டை போடாம பாத்ரூம், என்ன லைட் இன்னொரு பக்கம் இருக்குது, போனால் அங்க எல்லாம் பட்டியல் அதுகள் இதுகள் இருக்கும், தடக்கப்படுறது, அது இருளில் நடக்கிற. அப்ப அதுல இருக்கிற ஆபத்துகள் தெரியுதில்லை. ஆனா லைட்டை போட்டனே இருந்தா தெரியும் அதுல பட்டி இருக்கு, அந்த பட்டியால விலத்தி நட, அடுத்த களி ஏன் அந்த பட்டியை அதுல வச்சிருக்கிற, அந்த பட்டி அதுல இருக்கிற இடமா? அப்ப ஒளியில் நடப்பது என்று சொன்னா லைட்டை ஸ்விட்ச் ஆன் பண்ணி போட்டு, பல வேளைகள்ல சாத்தா ஸ்விட்ச் ஆஃப் பண்றான் எங்கட லைட்டை. அப்ப ஸ்விட்ச் ஆஃப் பண்ணினோட எங்களுக்குள்ள இருக்கிற குப்பைகளே அறியாமல் இருக்கிறோம், அறிஞ்சாலும் வல்லமை இல்லாமல் இருக்கிறோம். ஆனா லைட்டை போட்டோம்னா அப்படியே அங்க என்ன நடக்குது என்று தெரியும், என்ன குப்பைகள் இருக்குது என்று தெரியும். ஏன் இந்த குப்பை இந்த இடத்துல இருக்குதுன்றும் கேட்க தொடங்குவோம், எப்படி வந்ததுன்றும் கேட்போம், முக்கியமாக எப்படி நீக்கிறது என்றதும் அந்த ஒளி எங்களுக்கு எடுத்துக்காட்டு. அவர் சொல்றார், ஒளியில் நடந்தமாயிருந்தால், அப்ப ஒளியில் நடக்கிறன்னா பாவம் செய்ய மாட்டோமா? இல்ல, அப்படி சொல்லல அவர். நீங்க ஆண்டவரோட உறவு இருக்குதுன்றா பாவமே செய்யாமல் இருப்பீங்கள் என்று வார்த்தை சொல்லல, நானும் சொல்லல. ஒளியில நடக்கணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு அவரோட அந்த உறவுல இருக்கும் பொழுது அவர் தொடர்ந்து காட்டிக்கொண்டு இருப்பார், பிரச்சனையையும் காட்டுவார், பதிலையும் காட்டுவார். அப்படி இருந்தோமா இருந்தால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், and the blood of Jesus his son, இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளது, அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. அப்ப அந்த ரத்தம் என்ன செய்யுமாம்? சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், purifies us from all sin. இப்ப sin என்று சொன்னா, பாவம் என்று சொன்னாலும் நாங்க என்ன நினைக்கிறோம்? பாவம் என்றா கள்ளு குடிச்சா பாவம், சிகரெட் குடிச்சா பாவம், விபச்சாரம் செய்தா பாவம். ஆனா பைபிள்ல பாவமுக்கு பாவிக்கிற வார்த்தை ஹமாட்டியா. நீங்க அதை ஒரு ப்ளூ லெட்டர் பைபிள்ல போய் கிரீக் வேர்ட்ல ஹமாட்டியா என்னன்னு பாத்தீங்களா இருந்தா, இட்ஸ் பேசிக்கலி த பாப்புலர் டெபினிஷன் இஸ் மிஸ்ஸிங் த மார்க். அதுதான் பாவம். கடவுள் ஒரு மார்க் வச்சிருக்கிற, அந்த மார்க் அவருடைய சித்தம். எந்த இடத்திலையும் அவருடைய சித்தம் இருக்கிறது. அவர் இயேசு சொன்னார், அப்பாவின் சித்தத்தை செய்வதுதான் எனக்கு உணவு. அப்ப அந்த சித்தத்தை செய்யாம நாங்க வேற என்னத்தையும் செய்தா அது பாவம். we are missing the mark. லைட்டை போட்டா அவர் சொல்லுவார், ரஞ்சன் ஏன் அந்த பட்டி ஏன் அதுல இருக்குது, நீ ஏன் இதை செய்கிறாய், இது என் சித்தம் அல்ல. அதுலதான் பைபிள் சொல்லுது, Ephesians 5:17, do not be foolish but understand what the will of the Lord is. நீங்கள் மதியினர்களாய் இருக்காமல் கடவுளுடைய சித்தம் இன்னதென்று பௌத்தறியுங்கள். ஏண்டா அவற்றை சித்தத்தை செய்ய போறீங்களா இருந்தா, அந்த தடக்கிற பெட்டியை தூக்கி வைக்க போறீங்களா இருந்தா அவருடைய கிருபை உங்களுக்கு வரும். He not only shows you what the right thing is, he gives you the power to do it. அதுலதான் அவர் சொல்றார், don't be foolish. Know what the will is and do the will and experience the grace and see the power of God to remove darkness. அப்ப இப்படி நாங்கள் ஒளியில் நடப்பமாயிருந்தா இருள் இல்லாமல் இல்ல, ஆனா அந்த இருள் அவர் நீக்கி கொண்டிருப்பார். இருள் ஒளியின் மத்தியில் வரும் பொழுது அங்க இருக்கலாது. அதுக்காண்டி எங்களுக்குள்ள இருள் இல்லாமல் இல்லை. இதோ யோசிச்சு பாருங்க, ஒரு ஆண்டவர் ஒரு லைட் தூரத்துல ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. லைட் ஹவுஸுக்கு கிட்ட போக போக எங்களுக்குள்ள இருக்கிற குப்பைகள் கூட கூட தெரியும். அது தெரிகிற மாத்திரம் இல்ல, இயேசுவினுடைய இரத்தத்தினால் அதை அவர் நீக்கி கொண்டிருப்பார். அறியாமையை முதல் நீக்குவார். ஓ, இது பிழை, இது நான் செய்து கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக அந்த குப்பையையே அகற்றுவார். அப்பதான் உண்மையான உறவு இருக்குது.
பாவம் செய்யாமல் அங்க எல்லாம் எங்களுக்குள்ள குப்பைகள் இருக்குது. அது இப்ப மனோமாமி அத தப்புதலாக வாசித்தது. இட் இஸ் மிஸ்ஸிங் த மார்க், பட் நோ பிக் டீல். வேற ஆண்டவர் என்ன மாதிரி அதை பாவிச்சு அது ஒரு முக்கியமான ஒரு அதுதான் நானுமே சொன்னேன். அது நல்ல பகுதி தான், அது இந்தியா பகுதியோட கனெக்டடா தான் வேற கிடக்குது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் ஒளியா இருந்தது. அந்த ஜீவன் உங்களுக்குள்ளேயும் இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு உண்மையா அவரோட உறவு இருக்கு. உண்மையா உறவு இருந்தா ஒளியில நடப்பீங்க. ஒளியில நடக்கும் பொழுது முதல் அறியாம நீங்கும். ஓ, இது போலதான், இது அவருடைய சித்தம் அல்ல. அடுத்தத வல்லம வரும் அந்த பட்டியை தூக்கி வைக்கிறது, அந்த குப்பையை நீக்கிறது. அப்பதான் உண்மையா அவரோட உறவு இருக்குது. அது இயேசுவுடைய ரத்தம் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமில்லை, எங்களை சுத்திகரிக்கும். அதான் வார்த்தை சொல்லு. அடுத்த வசனம் போ. நமக்கு பாவம் இல்லை என்போமானால், if we claim to be without sin, எங்கள் ஆக்கள் கிடவே சொல்லுவினம், நான் ஒரு அநியாயம் செய்யல. நீங்க பாவியாண்டா ஓமண்டுவினம். சரி, என்ன பாவம் இன்றைக்கு செய்த நீங்க? என்ன பாவம் இன்றைக்கு செய்ததான்? சரி, இன்றைய விடுங்க, இந்த கிழமை என்ன பாவம் செய்வீங்க? அங்க மாக்கே தெரியுது இல்ல. புருஷனோட நடக்கிற விதத்திலேயோ, பஞ்சாதியோட நடக்கிற விதத்திலேயோ, பிள்ளைகளோட நடக்கிற விதத்திலேயோ, வேலையில நடக்கிற இடத்துலயோ அவருடைய சித்தம் எங்கட கண்ணுக்குள்ள இல்லை. ஏனென்றா லைட் போடு படையில. லைட்டை போட்டிங்களா இருந்தா அவர் காட்டுவார் எங்கெங்க எல்லாம் பிழை இருக்குது என்று சொல்லி. ஆனா நாங்கள் என்ன சொல்றோம், அந்த லைட்டை போடாமல், பிழைகளை அடையாளம் காணாமல், சில வேளையில் எங்க தமிழாக்களுக்குள்ள கணக்கு, நீங்க ஹெவனுக்கா ஹெல்லுக்கா போவீங்க? ஹெவன், உங்களையே ஆண்டவர் ஹெவனுக்கு போடணும். ஒரு அநியாயம் பஞ்சமா பாதகம் ஒன்றும் நான் செய்யலே, ஒருத்தருக்கும் அநியாயம் செய்யலே. இவர் என்ன சொல்ற, நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோம். ஆனா இது கிறிஸ்டியனா இருந்து கொண்டு கூட கனவேர் நான் ஒன்றும் செய்யலையே, அவ ஏன் என்ன அப்படி நடத்துறா, நான் ஒன்றும் பிள்ளையா, அவ அப்படி பிள்ளையா கேட்கலையே. நாங்க என்ன என்ன யோசிக்கிறவன்டா, பாவம் என்றால் ஒரு ஆளை பிள்ளையா நடத்துறதான் பாவம். பாவம் என்று சொன்னா கடவுளுடைய சித்தம், அந்த மார்க்க நீங்க அறியாமலோ அல்ல அறிந்தும் செய்யாமலோ இருந்தா யூ ஆர் மிஸ்ஸிங் த மார்க். அதுதான் பாவம். அது தொடர்ந்து எங்களுக்குள்ள இருக்குது. ஆனா லைட்டை போட்டமா இருந்தால் அது ஆண்டவர் சுத்திகரிப்பார். ஆனா நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு சும்மா இருந்தோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். We deceive ourselves. You see, நாங்க வஞ்சிக்கப்படுக இட் ஹர்ட்ஸ். நான் இலங்கையில போய் எவ்வளவோ உதவிகள் செய்திருக்கிறேன், நான் எவ்வளவோ வஞ்சிக்கப்பட்டும் இருக்கிறேன். போய் சனங்களை நம்பி காசுகளை கொட்டி நேரத்தை கொடுத்து இதெல்லாம் செய்தா கடைசியில பார்த்தா ஓஹோ, தூக்கி வச்செல்லாம் கதைச்சதெல்லாம் அந்த காசுக்காகத்தான். அல்ல, அந்த அமெரிக்காவில் ஒரு உறவு தேவை. கடைசியில ஆபத்து வந்த உடனே கைவிட்டுருவாங்க. அல்லது நாங்க நினைச்ச மாதிரி நல்ல விதமாக மக்களுக்கு செய்யாம செய்ய இஸ் வெரி பெயின்ஃபுல். ஆனா இதுல யாரா வஞ்சிக்கிறோம்? நாமே நம்ம வஞ்சிக்கிறோமா? we deceive. ஏன்னா நாங்க நினைக்கிறோம் நாங்கள் ஓகே என்று சொல்லி, உண்மையா we are not okay. ஆண்டவருக்கு அது தெரியும். அந்த லைட்ல வந்த மாதிரி இருந்தா அவர் தெரியப்படுத்துவார். அப்ப இது என்ன நடக்கும்? ஒரு நாள் இந்த உண்மை தெரிய வரும். இதங்கட தமிழாக்கள் எல்லாம் இயக்கம் விடுதலையை தந்து தமிழினத்துக்கு விடுதலை என்று நம்பி 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 கடைசியில பிரபாகரன் செத்த உடனே இன்றைக்கு பிரபாகரன் சாகலி என்று நம்புறாக்களும் எனவே இருக்கணும். ஏன்னா அதை தாங்க இயலாத வேலை. அப்படிதான் எங்களுக்கும் இருக்கும். எனக்குள்ள ஒன்றும் இல்லையே, எனக்கு ஒருத்தரோடையும் ஒன்றும் இல்லையே, ஒருத்தருக்கும் அநியாயம் செய்யற இல்லையே. பேசிக்கலி உங்களுக்கு ஆண்டவரோட உறவு நெருக்கமே இல்லை. அதனாலதான் உங்களுக்கு செய்யற அநியாயங்கள் உங்களுக்கு தெரியுது இல்லை. அது சிலதுகளை நீங்க சின்ன விஷயம் என்று நினைக்கிறீங்க. ஆனா உண்மையா எம்ம நாமே வஞ்சித்து கொண்டு இருக்கிறோம். சத்தியம் நமக்குள் இராது. and the truth is not in us. இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஒளி. அந்த சத்தியம் எங்களுக்குள் இருந்தால் அவருடைய சித்தம் தெரியப்படுத்தி கொண்டிருப்பார். அதை நாங்க தவறுறதும் எங்களுக்கு தெரிஞ்சு கொண்டு இருக்கும். ஆனா நாங்கள் நான் ஒன்றும் செய்யலே.
I'm a nice person. எங்கள் கனவேருக்குள்ள அப்படி ஒரு நோக்கம் இருக்குது. I'm a nice person. நீங்க you are deceiving yourself. சரி, அப்ப ரஞ்சன் என்ன சொல்றீங்க? நான் கிறிஸ்டியன் இல்லையா? எனக்கும் கடவுளுக்கும் உறவு இல்லையா? அடுத்த வருஷம், இது ஒரு வெரி ஃபேமஸ் வர்ஸ். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அப்ப முதல் ஒளியில் நடக்கும் பொழுது லைட்டை போட்ட உடனே அங்க இருக்கிற பெட்டிகள் குப்பைகள் எல்லாம் தெரியும். ஆனா இல்ல, ஒன்றும் இல்லையே, அரை நெல்ல தானே இருக்குதே என்று சொன்னா உங்களை நீங்க வஞ்சித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா இல்ல, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், if we confess our sins, அவர் என்ன செய்வாராம் என்று பார்ப்போம். பிறகு நான் true confession is today's message. I'll come and explain what is true confession. இந்த ஒரு சத்தியத்தை அறிஞ்சீங்களா இருந்தா you will go to great heights in your walk with God. நாங்க உண்மையா அறிக்கையிட்டமா இருந்தா என்ன அவர் செய்வாராம் என்று பார்ப்போம். பாவங்களை மன்னித்து, and will forgive us our sins. So being in relationship with him doesn't mean you don't sin, but he cleanses. First he forgives your sin. எப்ப நான் அறிக்கையிடும் பொழுது, when I confess, he forgives. இதை சொல்லிக் கொள்வார். ஆனா அடுத்தது என்ன செய்வாராம் என்று பாருங்க. எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு, and purify us from all unrighteousness. நான் சபையிலவே கேட்டால், நீங்க எத்தனை பேர் பாவிகள் என்று சொல்லி எல்லாம் கையும் போகும். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டுட்டது? அதுவும் எனக்கு கை போகும். என்னத்தை வச்சு சொல்றீங்க உங்களோட பாவம் மன்னிக்கப்பட்டுட்டது? இந்த verse சொல்லுவேன். If I confess my sins, God forgives. Hello, he also says எல்லா அநியாயத்தை நீக்கி, package deal, பாவங்களை மன்னித்து அநியாயங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். அப்பயும் திரும்பி திரும்பி அந்த பாவத்தை செய்து கொண்டு இந்த வேர்ஸை கிளைம் பண்றீங்க. இந்த வேர்ஸ் ரெண்டையும் தான் சொல்லுது. சாத்தான் வஞ்சிக்கிறானுங்களை. விடுதலை ஆக்குற வசனத்துக்கு வரும் பொழுது கூட ஒன்றை பிடிச்சுக்கொண்டு, ஒரு ஒன் சைடட் கோயின் இருக்கே இல்லவா? இல்லையே. பிறகு ஒன் சைடட் கிளைமை மேக் பண்ற. ஆண்டவருக்கு என்ன, உங்களோட பாவங்களை மன்னிச்சு கொண்டு இருக்கிறதுலயே அவர் மகனை அனுப்பினவர். பாவங்களை மன்னிச்சு கொண்டே இருக்கவா? நீங்க தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கவா? இல்ல, உங்களை சுத்திகரிக்கிறதுக்கு. அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். He is faithful and just. No parent want to see their children develop bad character quality. Heavenly Father doesn't want to see the junk in us. He wants to remove. He sees it, but he wants to remove it. ஆனா நாங்க கன்ஃபெஸ் பண்ணுவோமா இருந்தால், அவர் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அந்த உறவை அவர் சொல்ல போற இல்லை. இப்ப வேற சமயங்கள் சொல்லுது, இந்து சமயம் சொல்லுது, நீ முக்தி அடையணுமா இருந்தா, நீ இந்த சம்சாரம், இந்த சைக்கிள் ஆஃப் பர்த்ல இந்த விடுதலை அடையணுமா இருந்தால் நீ பரிசுத்தம் உள்ளவனாய் வர வேண்டும். அப்போ உங்க கர்மம் பெட்டர் பர்த், யூ வில் ஃபைனலி லிவ் a sinless life. இவர் சொல்றார் அப்படி இல்லை. அவர் மன்னிக்கிறார். அவர் மன்னிக்கிறதால நான் அவரோட உறவுல இருக்கலாம். நான் என்ன சுத்திகரிச்சு அவர்கிட்ட போறதில்லை, அவர் எனக்குள்ள என்ன சுத்திகரிப்பார். ஆனா நான் அறிக்கையிடணும், நான் கன்ஃபெஸ் பண்ணணும். இன்கிரெடிபிலிட்டி. எந்த சொந்தக்காரர்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும், சின்னன்லேயும் தான் இப்பயும் தான். ஐ ஆம் கைண்ட் என்ன சொல்ற, ஒரு ஸ்டபர்ன் ஃபெலோ. எனக்கு ஒன்று சரி என்றால் கடவுள் வந்தாலும் மாற்றலான்னு சொல்ல, கடவுளை தவிர யாரை வந்தாலும் நான் அசைய போறேன் இல்லை. அது ஆண்டியாயும் இருக்கலாம், ஆட்டுக்குட்டியாயும் இருக்கலாம். பிள்ளைண்டா பிள்ளை. அண்ட் ஆனா அவர் என்ன சொல்றார், அவர் என்ன சுத்திகரிப்பார். அப்ப எனக்குள்ள இருக்கிற ஆறுதல் என்னண்டா, எனக்கு தெரியும் பல இடங்கள்ல இந்த வைராக்கியத்தால நான் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது அல்லது செயல்களை அவசரப்பட்டு போய் செய்கிறது, ரைட். ஆனாலும் அவர்கிட்ட ரத்தம் என்ன சுத்திகரிக்குது. ஏன்னா அந்த கன்ஃபெஷனை நான் பழகிட்டேன். ரத்தம் என்ற பாவங்களை கழுவுது, என்ற குப்பைகளை சுத்திகரிக்குது, பட்டிகளை தூக்கி சரியான இடத்துல வைக்குது.
ஏன்னா அவர் ஃபெய்த்ஃபுல், அவர் எனக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார், அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார், தன் பிள்ளையையும் ஒரு நீதிமானாக்க விரும்புகிறார். சரி, கன்ஃபெஷன் இப்ப என்னன்னு பார்ப்போம். நாங்கள் கன பேர் என்ன நினைக்கிற, நான் ஐ கன்ஃபெஸ்டா கேத்தலிக்ஸ் சொல்லுவினோம், அங்க சர்ச்சில் போய் வேற ப்ரீஸ்டுக்கு போய் உங்களோட பாவங்களை சொல்லிட்டா கன்ஃபெஸ் பண்ணிட்டீங்க. இல்லை நாங்கள் என்ன சொல்றேன், ஐ எம் சாரி என்று சொன்னா கன்ஃபெஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் கன்ஃபெஷன் இல்லை. உண்மையா கன்ஃபெஷன், அந்த கிரீக் வேர்ட் வந்து ஹோமோலோகியோ. ஹோமோண்டா எங்கட ஹோமோஜீனஸ் சேம், லோகியோண்டா சொல்லுவது, லோகோஸ் கடவுளோட வார்த்தை. அப்ப ஹோமோலோகியோண்டா கடவுள் சொல்லுவதை நான் சொல்ல வேண்டும். அப்ப கடவுள் என்ற பாவத்தை குறித்து என்ன சொல்றாரோ அதையே நானும் சொல்லுவனாக இருந்தால் ஐ எம் ஹோமோலோகியோயிங், ஐ எம் கன்ஃபெஸிங். கடவுள் வந்து இந்த பாவத்தை பார்க்கும் பொழுது, அந்த லைட்டை போட்ட உடனே அந்த குப்பைகளை பார்க்கும் பொழுது அதை கேன்சர் என்று பார்க்கிறார். அது சின்ன குப்பை பெரிய குப்பைன்றது இல்லை. அவர் ஒரு சின்ன கேன்சர் ஸ்டேஜ் 1 வந்தாலும் அவருக்கு தெரியும் இந்த பாவம் என்ன செய்யும். நீ அறியாமலே இருக்கிறாய், அல்ல அறிந்தும் நீ அதை கணக்கெடுக்காம இருக்கிறாய், நமக்குள் பாவம் இல்லை என்று கொண்டு இருக்கிறாய், இது பரவும். அங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் சொல்கிறது, in your anger, 4ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், in your anger do not sin and do not give the devil a foothold. உன் கோபத்தில் பாவம் செய்து சாத்தானுக்கு கதவை திறந்து விடாது. ஏன்னா பாவம் செய்யும் பொழுது, அவருடைய சித்தத்தை செய்ய தவறும் பொழுது, அறிந்தும் செய்யாமல் இருக்கும் பொழுது கதவை திறந்து விடுறான். கதவை திறந்து விட்டு சாத்தான் சந்தோஷமா உள்ளுக்க வருவான், வந்துட்டு சும்மாவா இருப்பான், அந்த ஃபுட் ஹோல்டர் ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆக்குவான். ஒருக்கா வர விட்டீங்களா இருந்தா ஒரு அறையில வந்து இருந்துருவான். சொல்ல போற 5 அறைகள் எங்கள் எல்லாருக்குள்ளையும் இருந்தது, போன முறையும் சொன்னா. அந்த ஒரு அறையில இருந்தா சும்மாவா இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா மெட்ட அறைக்கு போவான். மெட்ட அறையிலேயும் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டர். அதனாலதான் ஆண்டவர் அன்பானவர்களே எங்கட பாவத்தை பார்க்கும் பொழுது கேன்சராக பார்க்கிறார், அதை கேன்சர் என்று சொல்கிறார். நான் உனக்கு உதவி செய்யலாது, இந்த கிருபையை நான் உனக்கு தரையலாது. என்னடா பாவம் இருக்கும் இடத்துல நான் இருக்கலாது, இருள் இருக்கிற இடத்துல ஒளி இருக்கலாது. So confession, true confession is you say what God says. ஆண்டவர் கன்சர் என்று என் பாவத்தை பார்த்து சொல்லுவதை நானும் சொல்ல வேண்டும். இதை கவனிக்காமல் இருந்தா இது பரவும். அப்பா, when you see what God sees, you will say what God says and you will seek what God seeks. உங்களுக்குள்ள கேன்சர் வந்துட்டு சொன்னா இல்ல அது ஸ்டேஜ் 1 கேன்சர் தான் அப்படி சொல்லிட்டு இருப்போமா? இல்ல அது ஸ்டேஜ் 1 தான், பிரச்சனை இல்லை. கடவுளே ஸ்டேஜ் 1லயே காட்டினீரே. அன்றைக்கு ஒரு ஆளோட கதை கேட்க அவளுக்கு ஸ்டேஜ் 1லயே தெரிய வந்துட்டு, ஒரு ரூட்டீன் செக்அப்புக்கு போய் அது சும்மாவா இருக்கணும், உடனே செய்ய வேண்டியதை செய்து கேன்சரை ரிமூவ் பண்றது. அப்ப நாங்கள் உண்மையான ட்ரூ கன்ஃபெஷன் செய்வமாக இருந்தால் நாங்களும் என்ன செய்வோம், ஐயோ எனக்குள்ள கேன்சர் இருக்குதே, இது பரவிட்டுதே, ஒன்றுல தொடங்கி இன்னொன்றுல வந்து நிக்குதே. அப்ப என்ன செய்வோம், ஆண்டவரே என்னை சுத்திகரியும், இந்த கேன்சரை நீக்கும். அப்ப அவர் என்ன செய்வாரா, நான் உண்மையா when I confess, அறிக்கையிடும் பொழுது நமக்கு கனவேர் வந்து எங்கிட்ட சொந்தக்காரருக்குள்ளேயே பார்க்கிறார், பாவத்தை குறித்து ஒரு பயம் இல்லை. அவர் நல்லவர், அவர் நல்லவர், ஆண்டவர் தான் நல்லவர், மிச்சவன் எல்லாம் பாவி. அந்த ஒளிக்கு கிட்ட வர வர குப்பை கூட தெரியும். தூரத்துல இருக்கேக்க ஐயோ இந்த ஷர்ட்ல வந்து இதுல எல்லாம் பயங்கர குப்பை இருக்குன்னு தெரிஞ்சிடாது. கிட்ட வர வர ஐயோ இதுல ஒரு பிளாக் மார்க் இருக்கு, இன்னும் ஐயோ இந்த ஒரு பட்டன் சாடியா உடைஞ்சிட்டு, இன்னும் கிட்ட வந்து ஐயோ ஷர்ட் அயன் பண்ண விடாம இருக்குது. இப்ப சும்மா இந்த மாதிரி நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிறாங்களா, இல்ல மெட்டாக்களை தூக்கி பிடிக்கிறார்கள். ஓ அவர் சரியான நல்ல, அப்படியா, உங்களுக்கு ஆண்டவர் தெரியாதம்மா. எல்லாருக்குள்ளேயும் குப்பை இருக்கு, கிட்ட போக போக அவர் கூட கூட காட்டுவார்.
அப்ப நாங்கள் வந்து இந்த ட்ரூ கன்ஃபெஷனை பழகாததால பாவங்கள் மன்னிக்கப்பட்டுட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த பட்டியல் எல்லாம் இருந்து எங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் வர்றதுக்கு தடையா இருக்கு. ஆனா உண்மையா நாங்க சொல்லுவோமா இருந்தா, ஆண்டவரே லைட்டை போடுறேன், இது பிள்ளை ஆண்டவரே, நான் இப்படி கோவப்படுறேன் ஆண்டவரே, திரும்ப திரும்ப நடக்குது ஆண்டவரே, இது உங்களுடைய சித்தம் அல்ல, இதேன்னு இப்படி நடக்குது என்று நாங்கள் அவரிடம் அறிக்கை செய்யும் பொழுது, ஆண்டவரே எனக்குள்ள கேன்சர் இருக்கு. அவர் சொல்லுவார், இந்த கேன்சரை எப்படி நீக்கிறது? ரஞ்சன், நீ ஏன் இப்படி செய்கிறாய்? இது எங்கே இருந்து வந்தது? இதை எப்படி நீக்கிறது? அவர் செய்வார். அப்போ பார்க்க பார்க்க எங்களோட வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வரும். சரியா? நாம் பாவம் செய்யவில்லை என்போம். இவ்வளத்துக்கு பிறகு நான் உங்களோட கதைக்கிற நேரம், உங்களுக்குள்ள பாவம் என்றதை நீங்க அறிக்கை செய்யாம ஓகே என்ற மாதிரி இருந்தீங்களா, என்னப்பா செய்யறது? we claim we have not sinned, right? நாம் அவரை பொய்யராக்குறோமா? யாரை பொய்யராக்குறோம்? இப்ப கடவுளை பொய்யராக்குறோம். கடவுள் சொல்றார், எங்கள் எல்லாருக்குள்ளேயும் குப்பை கிடக்குது, அதால எங்களோட உறவு இருக்க இல்லாதன்ற அவர் சொல்லல. அதற்குதான் மகன் ரத்தம் சிந்தினார். அவர் ரத்தம் சிந்துறதால இருள் இருந்தாலும் ஒளியில நாங்க வரலாம். ஒளியில நாங்கள் வந்துற பொழுது அந்த சுவிட்சை போடுற நேரம் அவர் காட்டுவார், இதுல இது இருக்கு, அதுல அது இருக்கு, இது அங்கே இருந்து வந்தது, இது அங்கே இருந்து வந்தது. முக்கியமாக என்ன ஸ்பிரிச்சுவல் கீமோதெரப்பி உனக்கு தேவை, என்ன ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் உனக்கு தேவை, இதை எடுக்கிறது இல்ல. நாங்கள் சும்மா இருந்தால் கடவுளை பொய்யராக்குறோம். நாங்க கடவுள் சொல்ற எங்கள் எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்குது. we make him out to be a liar. சரி, அப்ப ட்ரூ கன்ஃபெஷன் என்னத்துல செய்யணும்? மற்ற சொல்ற, அவருடைய வார்த்தை நமக்குள் இராது, and his word is not in us. உண்மையா விட்ட வார்த்தை எங்களுக்குள் இருந்தால், சத்தியம் எங்களுக்குள் இருந்தால் இப்படி கதைக்க மாட்டோம். எங்களுக்கு எப்பயும் ஒரு உணர்வு இருக்கும், எனக்குள்ள குப்பைகள் இருக்கு, ஆனா ஆண்டவர் சுத்திகரிச்சு கொண்டிருக்கிறார். மிஸ்ஸிங் த மார்க், இதுதான் பாவம். இதான் போன கிழமை தந்த செய்தி. என்னென்ன ஏரியாஸுக்குள்ள நாங்க கதவை திறந்து விட்டு அவன் வந்து கோட்டை கட்டி கொண்டு இருக்கிறான், இதை நாங்கள் அறியாமலே இருக்கிறோம், சும்மா போய்கொண்டு இருக்கிறோம். உங்களோட வீட்டுல கள்ளன் வந்து ஒரு அறையில இருக்கிறான்டா சும்மா இருந்துட்டு இருப்பீங்களா? அவன் வந்து அறையில எடுத்து போட்டு இருக்கிறான். நாங்கள் இன்னும் உலகத்துக்கு பின்னால ஓடி கொண்டு இருக்கிறோம், எல்லாம் சர்ச்சுக்கு பின்னால ஓடுறோம். சர்ச்சுக்கு பின்னால் ஓடினால் எல்லாம் மண்ணு கொண்டு இருக்கிறார். hurts that lead to destruction. பல வேளைகள்ல எங்களுடைய இலங்கையாக்கள் we get hurt டீல் பண்ண தெரியாது. ஹர்ட் வந்து ஹர்ட்டை forgive பண்ற இல்ல, அது வேர் எடுத்து கடைசியில யாதொரு கசப்பான வேர் முளைத்து ஒழும்பி கலக்கம் உண்டாக்கி அநேகரை தீட்டுப்படுத்தி இன்றைக்கு உறவுகளை உடைக்குது, டிவோர்ஸுகள் நடக்குது, பெற்றாருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில பிரச்சனை, சபைகள் உடையுது, சமுதாயம் அழியுது. இன்றைக்கு அமெரிக்கா அழியுது. என்ன லெப்ட் விங்குக்கும் ரைட்டுக்கும் இடையில பயங்கரமே ஹர்ட். அதனால அவங்க நாடு அழிஞ்சாலும் பரவாயில்ல, ட்ரம்ப் போனா காணும். இது அமெரிக்காவை விடுங்க, உங்களோட உள்ளத்துல ஹர்ட்ஸை வந்து நீங்கள் அறியாமையிலேயும் இருந்து கொண்டு இதுல இருந்து எப்படி இதை forgive பண்றதுன்னு தெரியாம இருக்கிறதால அழிவுல வந்து முடிய போறீங்க. முடியினம் கனவே. Fear that leads to anxiety. என்னத்தை பார்த்தாலும் பயம். இந்த பயம் இருக்கிறதால இந்த anxiety. ஐயோ 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 எனக்கு இப்படி. அவன் வந்து நல்ல போட்டோ கட்டி விட்டான். லைட்டை போட்டிங்களா இருந்தா ஒத்துக்கொள்ளுவீங்க. ஐ எம் an anxious person. Shame that leads to self-pity. எங்களுடைய இலங்கை சமுதாயம் was a shame-driven culture. நாங்க shame on you என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தோம். இங்க சொல்லுவாங்க shame on you. அங்க வந்து காலாட்டாத, நீ பொம்பளை பிள்ளை காலாட்டாத. ஏன் காலாட்டப்படாத? ஆம்பளை ஆட்டலாம், நாங்க ஆட்டப்படாத. அப்ப இதுல கேம்பஸ் கிடைக்கல, போன முறை சொன்ன. இது கடைசியில எங்க வந்து முடியும்? ஒரு செல்ஃப் பிட்டி. ஐயோ நான் படிக்கலையே, நான் வடிவில்லையே. லோ செல்ஃப் எஸ்டீம் that leads to self condemnation.
இந்த சமுதாயம் எல்லாம் இதெல்லாம் பாருங்க, அந்த ஷேம்ல தொடங்கி பிறகு நான் என்ன குறிச்சு ஒரு நான் அவரை மாதிரி இல்லை. அப்ப என்ன கிஃப்ட் இருக்கு கடைசியில? இது எங்க வந்து செல்ஃப் கண்டெம்னேஷன். நான் கருப்பா பிறந்துட்டு, கட்டையா இருந்துட்டு, என்னையே எனக்கு பிடிக்காம என்னையே நான் கண்டெம் பண்ணி கொண்டு இருந்தா அப்படி யோசனை. அது போல ஒரு அநியாயம். சும்மாவே சில பேர்கிட்ட வந்து அவங்க வாயை திறந்தாங்களா இருந்தாலே குண்டு மாதிரி விழும், தள்ளி நிக்கலாம். நீங்களே குண்டை போட்டு கொண்டிருந்தா, நீங்களே உங்களை கண்டெம் பண்ணி கொண்டிருந்தா உங்களோட ஆத்மா எவ்வளவு வேதனைப்படுது. இதான் லோ செல்ஃப் எஸ்டீம். இதெல்லாம் we are missing the mark. Pride that leads to arrogance. நான் படிச்சவன், whatever, எந்த பிள்ளைகள் நல்லா படிச்சிருக்குது, ஐயா இருக்கிற நன்மையான காரியம் எல்லாம் அவற்றை சுத்த கிருபையால. அப்படி தெரியுதா? இல்ல நீங்க வெட்டிட்டீங்க, பொடுங்கிட்டீங்க, பிள்ளைய வளர்த்துட்டீங்க, so you are proud in that, அல்ல you are rich. that confess பண்ணாம இருந்தீங்கன்னா அரகன்ஸ்ல வந்து முடியும். பாக்குறேன், நான் கண்ணுக்கு முன்னால பாக்குறேன், காசு உழைச்சவங்க எல்லாம் கடைசியில அரகன்ஸ்ல வராங்க. ஏன்னா சனங்களும் போய் அவருக்கு பணியுதன், அவர்கிட்ட மில்லியன்ஸ் இருக்குன்னபடியா அவருக்கு பணியினம். அவருக்கு என்ன செய்யுது? நான் சொன்னா நீர் கேட்கணும், ஏண்டா நான் என்னவும் செய்யலாம், ஐயா நீயும் உண்ட மில்லியனும் ஆண்டவர் செய்வார். ஆனா ப்ரைடை வந்து நான் செக் பண்ணாம இருந்த நேரம் நானும் அரகன்ஸ்ல வந்து முடிவேன். சரி, இப்ப என்ன செய்கிறது? லைட் இப்ப நான் லைட்டை போட்டு விட்டுருக்கேன், போன முறை போட்டு விட்டேன் நான் லைட்டை. அப்ப நான் அதுக்கு பிறகுதான் பார்த்தேன், ஐயோ நான் லைட்டை போட்டு சனம் இல்லாம இப்ப எனக்குள்ள இந்த குப்பை இருக்கு, அந்த குப்பை இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு என்று. This is confession. This is part of the confession. You shouldn't deny this. So let's confess our hurts, so it doesn't lead to destruction. எமது ஃபியர்ஸ், பயங்களை அறிக்கையிடுவோம். எங்கே இருந்து இந்த பயம் வந்தது? பாம்புக்கு பயம், எனக்கு பாம்புக்கு பயம் இருக்குது. சிலந்திக்கு பயமா? இல்ல படிச்சவனுக்கு பயமா? இல்ல வடிவானாக்களுக்கு பயமா? அடையாளம் கண்ணா, just confess it. ஹோமோலோகியோ, ஆண்டவர் அதை கேன்சர் என்று சொல்றார். இந்த ஃபியர் ஒரு கேன்சர். எங்கேருந்து வந்தது? அவர்கிட்ட போனீங்களான்னு அவர் சொல்லுவார், அங்க ஒரு 4 வயசுல ஒன்று நடந்திருக்கலாம், அதோட உங்களோட சோல்ல வந்து அவன் குடியேற்றினான். Shame that leads to self-pity. Let's confess. Yeah, I feel shameful. அப்ப நான் செய்ததை யோசிக்க, let's confess low self-esteem. Yeah, நான் என்ன குறித்து என்னால் ஒன்று மேலாண்டு கழிச்சு கொண்டிருக்கிறேன். இல்லைண்டா செல்ஃப் கண்டெம்னேஷன்ல போய் நிற்பீங்க. ப்ரைட், யா எனக்குள்ள ப்ரைட் இருக்கு. முக்கியமாக நான் உங்களுக்கு இன்னொரு கன்ஃபெஷனை பற்றி சொல்லி தரப்போறேன். மோர் இம்பார்ட்டன்ட்லி கன்ஃபெஸ். இப்போ கன்ஃபெஷன் என்று சொன்னா நாங்கள் அதை உடனே நாங்கள் என்ன நினைக்கிறோமே இருந்தா பாவத்தை தான் கன்ஃபெஸ் பண்றேன்னு நினைக்கிறோம். கன்ஃபெஷன் என்று சொன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி யூ சே வாட் காட் சேஸ். அவருடைய வார்த்தை சத்தியம். அவருடைய வார்த்தை உங்களை யார் என்று, அவருடைய வார்த்தை சொல்லுது கடவுளுடைய சித்தத்தை செய்யாம இருக்கிறது, அறியாமல் இருக்கிறது பாவம். ஆனா வார்த்தை வேற கணக்கையும் சொல்லுது, அதையும் நாங்கள் கன்ஃபெஸ் பண்ணோம். முதலாவது நான் உங்களுக்கு சொல்றது, confess that we are lights unto God. அவர் சொன்னார் நாங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறோம். ஐ எம் சாரி, இதுல நான் கவனிக்கல. 1 sec. என்ன சொல்லுது? இயேசு என்ன சொன்னார்? தன் சீடர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். You are the light to the world and salt to the earth. So அதையும் நாங்க சொல்லுவோம். நாங்க வந்து சந்திரன், அவர் சூரியன். அவருக்கு கிட்ட வர வர
அவரை நாங்கள் பிரதிபலிப்போம். அந்த ஒளி நாங்கள் லைட்டை போட்டு 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 பெட்டிகளை தூக்கி தூக்கி இங்கால வச்சு நடப்பமா இருந்தா அந்த சூரியனுக்கு நாங்க சந்திரனா வருவோம். அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்குள் இருந்த ஜீவன் எங்களுக்குள்ளும் இருக்கும். அப்ப மனோமாமி சொன்ன மாதிரி அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் வெளிச்சமா இருந்தது. ரஞ்சனுக்குள் ஜீவன் இருந்தது. ரஞ்சனுக்கும் ஆண்டவருக்கும் உறவு இருக்கு. அதனாலதான் அவன் ஒருத்தருக்கும் பணிய மாட்டான் கடவுளை தவிர. ஆனா கடவுளுக்கு முன்னால தாழ்மை உள்ள ஒரு ஆள். கடவுளுடைய கிருபை எங்களை தொடரும். ஏன்னா அவர்கிட்ட சித்தத்தை நாங்க லைட்ட போட சித்தத்தை காட்டுவார். சத்தம் வந்து எங்களுக்கு சொல்லும் என்ன செய்யணும் என்று சொல்லி. So we must confess. உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் சொல்லல, டிசைபிள்ஸை பார்த்து சொல்லல, you must be light to the world. He said you are the light of the world. உண்மையாக அவரோட இந்த உறவு இருந்து இந்த ஒளியில் நாங்கள் நடக்கும் பொழுது நாங்களும் வெளிச்சமாக வருவோம். அதையும் we must confess. And we must confess we are united with God. அப்படி நாங்கள் நடக்கும் பொழுது உண்மையான ஐக்கியம் எங்களுக்குள்ள இருக்குது, அந்த அந்நியோன்னியம் இருக்குது. So we must confess. ஐயோ எனக்குள்ள லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்குது, ஐயோ அது வேண்டாமப்பா. லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்குன்றதை ஒத்துக்கொள்ளுங்க. ஆனா நீங்கள் உலகத்துக்கு ஒளி, எப்படி ஒளியா இருப்பீங்க? எவ்வளவு குப்பையில நீங்க விழுந்து அவர் தூக்கி எடுத்தீங்களோ அவன் தான் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கும் நான் சொல்றேன், எனக்கு இவ்வளவு வல்லமையா நான் கதைக்கிறதுக்கு காரணம் எத்தனையோ குப்பையில நான் விழுந்தேன். ஆனா அவர் தூக்கி எடுத்தார். என்ன காய்ச்சிட்டு போகட்டும், எனக்கு என்ன, நான் இருக்கிற வாழ்க்கையில நான் ஆண்டவரை பின்தொடர போறேன். அந்த அறிவை நான் பாய்ந்து கொள்ள போறேன். விரும்பினவன் கேட்கட்டும், விரும்பாதவன் வாழட்டும். எல்லாம் கடைசியில் எங்கவே முடிய போறாங்க எல்லாம். அப்ப confess that நான் எனக்கு அவரோட அந்நியோன்யம் இருக்குது. I am united with him. ஏன்னா நான் ஒளியில் நடக்கிறேன். அவருடைய ரத்தம் என் பாவங்களை சுத்திகரித்துக் கொண்டு இருக்கிறது, மன்னிக்குது, சுத்திகரிக்குது. அடுத்ததே கன்ஃபெஸ் பண்ண வேண்டியது, I am accepted by God. அவர் என்னல பாவம் இருந்தா என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று இந்து சமயம் சொல்லுது. அதனால எத்தனையோ பிறவியல் எடுக்கணும் என்று சொல்லுது. அவர் சொல்றார், இல்ல, நான் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அவருக்குள் நான் என்ன என்ன எல்லாம் எனக்கு உண்மை என்பதை நான் நம்பும் பொழுது, ஒளியில் நடக்கும் பொழுது அவர் என்னை ஏற்றுக்கொள்றார். எனக்கும் அவருக்கும் உறவு இருக்குது. I am accepted by God. இலங்கை சமுதாயம் என்ன சொல்ல, நீர் படிக்கல, சுமேரமாங்க ரஞ்சன் கதையை கேட்போம். நிச்சனோ படிக்கலையோன்றது இல்லை. அவரை அறிஞ்சிருந்தீங்களா இருந்தா வெளிச்சம் கூட, பிரைட்னஸ் கூடும், வெட்டேஜ் கூடும். ஏன்னா அவர் உங்களை அவர் அக்செப்ட் பண்ணா அவன் என்ன சொன்னா தான் என்ன. எனக்கு இப்ப கூட கூட என்ன காசு இருக்கிறவர் சொல்றாரு, சொல்றேன் சொல்லிட்டு இருக்கட்டும், எனக்கு என்ன, படிச்சவன் சொல்றாங்க சொல்லிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, he accepts me. நானும் சொல்றேன், I am accepted by God. Not because of my PhDs and whatever junk that it's all. அவர் சொன்ன எல்லாம் சாணி. காசும் சரி, வேலையும் சரி, படிப்பும் சரி, எல்லாம் சாணி. அவர் என்னை ஏற்றுக்கொள்றேன். அதைத்தான் நானும் எனக்கு சொல்றேன். நாங்கள் பல பேர் என்ன செய்யறோம், நாங்கள் இந்த பாவங்களை கன்ஃபெஸ் பண்ற நேரம் எங்களை கண்டெம் பண்றோம். You are accepted by God. Confess that. We are victorious in God. அந்த சத்தியம் எங்களுக்குள் இருப்பதால், அந்த ஒளி இருப்பதால், அந்த ஆவியானவர் இருப்பதால் எல்லா பாவத்தையும் நீக்கி, அசுத்தங்கள் அநியாயங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். So we should say, I am victorious in God. பாவம் இருக்குத்தான் எனக்குள்ள. இன்னும் சில வேளையில I will see pride will pop up. I see it. I confess. But I am victorious. தொடர்ந்து அப்படி இருக்க போறேன். ஆல்ரெடி எவ்வளவோ மாத்திட்டார். I am victorious in God. So உங்களுக்குள்ள என்ன, இந்த அஞ்சுல இந்த சமயத்துல பஞ்சமா பாதகம், நான் 5 பஞ்சமா பாதகம் லிஸ்ட் பண்ணினான் உங்களுக்கு. அதை சொல்லிக்கொண்டு இருக்காத, இங்க ஒத்துக்கொள்ளுங்க. You must confess that cancer எனக்குள்ள இருக்குது.
இதையும் சொல்லுங்க. I am empowered by God. பரிசுத்த ஆவியர், செத்த இயேசு, ஒரு வல்லமையும் இல்லாத dead Jesus was made Lord Jesus, who had all power, and that same power is at work in you and work in me. So what junk can come in the way? Shame, hurts, pride. Come on. I'm being empowered by God, therefore I'm victorious in God. ஒருக்கா கொஞ்சம் ஷஃபிள் பண்ணினா இருந்தா கொஞ்சம் ஈஸி ஆக்குறேன். கன்ஃபெஸ், பர்சனலைஸ் பண்றேன். நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் டாக்டரை உங்களை மருந்து தாரேன். இந்த 5 குளிசையும் எடுங்கோ. இன்னும் குப்பை போவதா இருந்தா போயில்லையா ஒரு நாளைக்கு 2 முறை எடுங்கோ. காலமையும் சொல்லுங்க, பின்னேரமும் சொல்லுங்க. இன்னும் உங்களுக்குள்ள இது வேற இதா இருந்தா 3 முறை எடுங்க. I am light unto God. உலகத்துக்கு ஒளியாக இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறேன். சந்திரன், அவர்தான் சூரியன், நான் சந்திரன். I am united with God because I am walking in the light. I have fellowship with him. I am accepted by God. உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? I'm sorry. He accepts me. இந்த குளிசி எடுத்து பாருங்க. I'm victorious in God. அவருக்குள் I'm more than a conqueror. I'm empowered by God. That's why I'm victorious in God. இப்போ தெரியுதான் எங்க போத. இப்போ நீங்க என்ன கன்ஃபெஸ் பண்ணணும் இருந்தா I am of value to God. எத்தனை பேர் இதை சொல்றோம்? எத்தனை பேர் இதுதான் எங்களோட பெர்செப்ஷன்? I am of value to God. I am victorious in God. I am accepted by God. I am light unto God. I am united with God. I am empowered by God. ஆனாலும் பாவிதான். ஆனா நான் லைட் ஹவுஸ் மாதிரி அதுக்கு கிட்ட 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 போக அவர் என்னை சுத்தி கரித்து கொண்டே இருக்கிறார். அப்போ ஒரு புது ஒன்று இதை காட்டுவார். That's all right. அப்ப empowered by God, it is key. அப்ப எங்கள் பாவங்களையும் அறிக்கை செய்வோம். ஷேம் இருக்குது, ஹர்ட்ஸ் இருக்குது, ரைட்? அதே நேரம் நான் யார் என்றதையும் அறிக்கை செய்வோம். I am of value to God. இப்படி செய்யும் பொழுது அவர் எம்பவர் பண்ணுவார். அப்ப இதையும் நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். பரிசுத்தானவர் எப்படி என்னுடைய பிரைடை நீக்குவார், எப்படி என்ற ஷேமை நீக்குவார், எப்படி என்ற அன்ஃபர்கிவ்னஸ் நீக்குவார். அவர்கிட்ட போகணும். அவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். லைட்டை போட்டிங்களா இருந்து அவர் குப்பையை காட்டுறது மாத்திரம் இல்லை. குப்பையை காட்டினா என்ன வேதனையிலே உணர்ந்து விடும். அவர் சொல்யூஷனை காட்டுவார். அதான் you must see what God sees, that sin is cancer, and you must say what God says, that is what confession. நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்லாமல் ஆண்டவர் என் பாவத்தை கேன்சர் என்று சொல்கிறார். நானும் எனக்குள்ள கேன்சர், ஸ்பிரிச்சுவல் கேன்சர் இருக்குது என்று சொல்லுவனாயிருந்தால் அவர் தேடுவதை நான் தேடுவேன். அவர் என்னத்தை தேடுவார்? கேன்சரை நீக்கிறதுக்கு. நானும் கேன்சர் இருக்கிறது என்று கண்டுட்டு நான் இருந்தா பிசிக்கல் கேன்சரை பார்த்துட்டு எப்படி வைத்தால் அடிக்கிற மாதிரி ஓடி திரிகிறோமோ அப்படிதான் ஸ்பிரிச்சுவல் கேன்சரையும் பார்த்துட்டு தேடுவோம். இப்ப என்ன ஜோதி பாருங்க, ஒற்று கேன்சர் வந்துட்டு என்ன ஓட்டம் ஓடினோம். ஆனா எத்தனையோ கேன்சர்களை வச்சுக்கொண்டு சும்மா இருக்கணும். அறியாமை லைட்டை போடாதால வருது. ஆனா ஃபெலோஷிப் பண்ணுங்க ஆயிட்டு நிக்கணும். போட்டீங்களா இருந்தா, அவர்கிட்ட போனீங்களா இருந்தா ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி தருவார், சொல்யூஷனையும் சொல்லி தருவார். உங்களை எப்படி இதையும் அறியாம இருக்கிறேன். இது நான் முதல் ஒரு மெசேஜ் எடுத்தேன்னா சுருக்கமே சொல்றேன். ஆவியானவர்கிட்ட போனீங்களா இருந்தா யூ மஸ்ட் பிரைஸ் த வேர்ட். பி வந்து யூ மஸ்ட் பெரூஸ் த வேர்ட். ஒரு பிரச்சனை இருக்குது, சரி, ஷேம் வந்து எனக்குள்ள இருக்குது, அல்ல நெடுகளும் ஒரு ஃபோல்ட் ஃபைண்டிங் ஸ்பிரிட் இருக்குது, எல்லாரையும் குற்றம் பிடிச்சு கொண்டிருக்கிறேன். நான் ஒருத்தருக்கும் பிழை செய்கிறேன், எல்லாரும் எனக்கு பிழை செய்து கொண்டிருக்கிறான். ஹலோ தங்கச்சி, உங்களுக்குள்ள ப்ரைட் கன்ஃபெஸ் பண்ணுங்க. ஆனா அதோட நீ பாட்டாதீங்க.
You are of value to God. So you come and you peruse the word. ஆண்டவரே, எனக்குள்ள இந்த பிரச்சனைக்கு, இந்த கேன்சருக்கு எது வழி? அப்ப அந்த ஆவியானவர் என்ன செய்வார்? எங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பைபிள் அக்கவுண்ட் போட்டு வச்சிருக்கிறார். இப்ப என்ன செய்யறார்? அவர் தூக்கி டிபாசிட் பண்றாரு உங்களோட பைபிள் அக்கவுண்ட்ல. நான் ப்ரீச் பண்ணேங்க, இப்படி எத்தனையோ செய்திகளை கேட்டிருக்கிறேன். ஆனா நாங்க என்ன என்ன பிளவுறமா இருந்தா, ஐயோ இதை நான் நீக்கிறது? பிள்ளைகளை குறிச்சு பயமா இருக்குதே, காசு பிரச்சனையில ஏக்கமா இருக்குதே, நோய் என்ன கொன்றுமோன்னு பயமா இருக்குதே. Peruse the word. Peruse சொன்னா careful examination of the word. உங்களுக்குள்ள போட்டு வச்சிருக்கிற வசனங்களையே விட்டீங்களா இருந்தா ஆவியானவர் எடுத்து பேசுவார் உங்களுக்கு. இல்லைன்னு சொன்னா பைபிளையே எடுத்து பிரட்டுங்க. மனவாமி செய்த மாதிரி. She had to kind of dig to come to 1 John. அந்த மாதிரி நீங்களும் முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற பைபிள் அக்கவுண்ட் எல்லாம் அவர்கிட்ட பிரசன்னத்தில் இருந்தீங்களா இருந்தா அவர் உங்களோட மனதை கொண்டாடுவார். இல்லைன்னு சொன்னா பைபிளையே எடுத்து, இந்த காலத்துல கூகுள் இருக்குது, டிப்ரெஷன், டிஸ்கரேஜ்மெண்ட், பைபிள் வெர்சஸ் ஆன் டிஸ்கரேஜ்மெண்ட் எல்லாம் பட்டன் வரும். அதை அப்படியே வாட்சிங்களா இருந்தா then you receive the word. உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமான வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். Receive the word that is implanted in you which can save your souls. எங்களுக்கு பல டாக்டர்கிட்ட போறமும் இல்லை, the best counselor. எவனவனுட்டியோ போய் $150 $200 கொடுத்து கொண்டு இருக்கிறோம். The best counselor is in me, but I don't go to him. If I don't go to him, I don't remain with him until I receive the word from him. So we still keep doing the same junk and we think somehow it's okay. Peruse the word. Receive the word. When you receive the word, you know this is. எனக்கு இப்ப இந்த கொஞ்ச நாளைக்கு முதல் போன முறையும் சொன்னான், Philippians 4:12 கூடாக I receive the word. I've learned the secret to be content. அதனால தான் நான் சொல்றேன், I can do all things through Christ. Because I have learned the secret to be content. அதை வாட்சி பாத்தீங்களா, அந்த content என்ற வார்த்தை என்ன சொல்லுதா இருந்தால், ஆண்டவருடைய வல்லமை போதும். So practically he spoke to me, Ranjan, the internal power is greater than any external pressure that comes your way. ஆண்டவருடைய சித்தத்தை நீ செய்யும் பொழுது என்னதான் external pressure வந்தாலும் you better believe that you got the power. சொல்லியிருக்கேன், I have always said I am a man spoiled by God's grace. ஆண்டவருடைய கிருபையால எத்தனையோ காரியங்களை செய்த ஒரு மனுஷன். ஆனாலும் அவர் சொன்ன உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போறேன். நீ அசுத்த ஆவிகளோட போராட பழகணும். சனங்கள் அம்பிட்டு போயிருக்கு. சொன்னார், internal power is greater than any external pressure. You dare not doubt it. You cannot trust your own thoughts. Your own thoughts will come and say cannot be done. Don't trust it. If the Lord has spoken to you, அப்ப நான் ப்ரொமோஷனுக்கு இந்த நாட்கள்ல போய் கொண்டிருக்கிறேன். Lot of work. I didn't even realize. 8 வருஷத்துக்கு முதல் I had a favorable committee. போட்டு ஆனா அப்புறம் ஆண்டவர் பேசி சொன்னார், இல்ல போவாத. இப்போ உனக்கு ப்ரொமோஷன் வந்தா because you had a favorable committee and they will be doing you a favor. You are my son. You shouldn't get promoted like this. Back off. But that was kind of tough. I almost had it in my hand. Promotion to full professorship. But God said, don't do it. If 8 years later, I'm going very unfavorable committee. If one person who was favorable, and there was the chairman of the committee, and in the Nagala, avakkum enna pidikela, sila kaariyangal. It's all right. Avak enna pidikela, prechana illa. Aandavar ungalukku I prophesying to you, Aandavar already sollitar, I will be promoted. And he said, son, I am putting you through this. Yes, it's a lot of external pressure, but the internal power is greater. Don't you ever doubt that in this process. So சில நாட்கள்ல எனக்கு ஐயோ இது யாருக்கு நான் சொல்லி அழுகிறது? இந்த அகடமிக் என்வாயரன்மெண்ட் எந்த மனுஷிக்கே விளங்காது, வீட்டை இருக்கிற யாருக்கும் அதை குறித்து விளங்காது, சொந்தக்காரருக்கு விளங்காது. ஊழியம் செய்ய எனக்கும் விருப்பம், ஆனா இது அவருடைய சித்தம். ஆனா அவற்றை வார்த்தை போதும்.
Philippians 4:12. I've learned the secret to be content. I said, God, I haven't learned that like Apostle Paul. And apart in the padichadu, I learned another secret. It's more blessed to give than to receive. Adu padichittu. Ana secret to be content, whether I am well fed or whether I go hungry. I've learned that. அது கடைசியில சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, காசு இருக்குதோ இல்லையோ, நேரம் இருக்குதோ இல்லையோ, உறவு இருக்குதோ இல்லையோ, அவர் போதும், அவருக்குள்ள இருக்கிற வல்லமை போதும். அப்ப அந்த வார்த்தையை தான் எனக்கு தந்தார். So I received it. அன்பானவர்களே, நீங்களும் பாவங்களை மாத்திரம் அறிக்கை செய்து கொண்டிருந்தீங்களா இருந்தா வேதனையில தான் வந்து முடியும். You are of value to God. You are being empowered by Him. But you must go peruse the word, then you receive the word. Low self-esteem ki dhaan vasanam. Then you internalize the word. இப்ப நான் அந்த வசனத்தை பெற்றா போல அது உள்ளுக்குள்ள போறேன் இல்லை, இந்த சப்கான்சியஸ் மைண்டில் அவன் வந்து எவ்வளவோ கட்டி போட்டு போயிட்டான். இப்ப சப்கான்சியஸ் மைண்டில் நான் போய் நாட்டணும். இன்டர்னல் பவர் இஸ் கிரேட்டர் தேன் எனி எக்ஸ்டர்னல் பிரஷர் தட் கம்ஸ் இன் மை வே. ஸோ அதை நான் மெடிடேட் பண்ணணும். நான் மெடிடேட் பண்ணினான். இப்ப நான் இவ்வளவு வல்லமையா கதைக்கிறதுக்கு ஒரு ரீசன் ஏன்னா சும்மா வந்து விளாசுறது இல்லை. ஐ இன்டர்னலைஸ் த வேர்ட். அதை சொல்ல படிச்சு கிரீக் என்ன சொல்லு, இது என்ன சொல்லு, அந்த வசனத்துக்கு இந்த வசனம், இது ஆண்டவருடைய ஆவியினால நிறைந்து எழுதினவங்க என்ன. அப்படி when you internalize, கண் திறக்கப்படுது. ஓ நாங்க இதை செய்யறோம் இல்லை. அதனால வார்த்தை சப்கான்சியஸ் மைண்டில் போவதில்லை, விடுதலை வருவதில்லை. அடுத்ததாக confess the word. Internal power is greater than external pressure. இந்த 2 நாளைக்கு முதல் கூட நான் 5 மணி கொண்டு முடிச்சிருக்கணும்னு சொல்லி போட்டாங்க. How can I do this? அப்புறம் ஒரு மாதிரி அவள் செக்ரட்டரி சொன்னால் இல்லை இரவு அனுப்பேன். இரவு நான் அனுப்பி கொண்டுக்கிறேன். கடைசி நேரம் நான் எல்லாம் செய்கிறது. ஐயோ கடவுளே, இது முடியாது. Internal power is greater than external pressure. Mind என்னத்தை தான் சொன்னாலும், do not lean on your own understanding, but trust in the Lord with. அதெல்லாம் சொல்லி கொண்டிருப்போம் அந்த வசனத்தை. Trust in the Lord என்றா என்ன? அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை முதல் பெற்றிருக்கிறீங்களா? அந்த வார்த்தையை பெற்றீங்களா? அதை பிடிங்கோ. It won't go wrong. நான் ஒரு நேரம் புத்தகம் எழுதணும் இதை பற்றியெல்லாம். என்ன மாதிரி அவர் போனது. இப்ப வந்து அதுக்கு பிறகு ஐவனோட கயக்கிற நேரம் ஐவன். ஸோ அப்ப யூ திங்க் யூ வில் கெட் இட். ஸோ உடனே நான் அந்த உலக சிந்தனைக்கு போட்டேன். அப்போ ஐ திங்க் ஐ ஹேவ் அ குட் சான்ஸ். அண்ட் ஈவன் அவையான அடிச்சார் ஒரு அடி. இந்த இனி உங்க கதைக்கா எவன் கேட்டாலும் by God's grace I'm going to be promoted. How do you know? Because God spoke. And you internalize that, and that's what you confess. Not in arrogance, but in confidence in God. Every time you confess like this, அசுத்தாவியெல்லாம் குனிஞ்சு ஓடுங்க. ஐயோ இயேசுவின் நாமத்தில் அப்படி சொல்றானே திரும்ப. ஐயோ சரி வரும், நம்ம ப்ரே பண்ணுங்க, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஓடி வரும் 10 ஆவியல் ஓடி வரும். ஆண்டவர் சொல்லிட்டார் ஐயா, பிறகு ஏன் அவனுவன் என்ன சொல்றான்னு பயப்படுறீங்க? Praise the word, confess the word, then endure the word. நான் ராராவா இருந்து செய்ய வேண்டிய காரியங்கள் இருந்து, you do it, but hold on to that confidence, because no word from God, the Bible says, Luke 1:37, will ever fail. ஒரு ரேமா வேர்டை ஆண்டவர் தந்தாரா, அந்த வேர்டுக்குள்ள வல்லமை இருக்கு, அந்த வேர்டை நிறைவேற்றுறதுக்கு. பிடிச்சிட்டு இருந்தீங்களா இருந்தா முட்டிய அடகா கேட்க குஞ்சு வழியால வர மாதிரி அந்த வேர்டை நீங்க கன்ஃபெஸ் பண்ணிக்கொண்டு இன்டர்னலைஸ் பண்ணிக்கொண்டு நீங்க இருக்கும் பொழுது உங்களோட வேலையை செய்யுங்க, அது குஞ்சு வரும். ஸோ இப்படி செய்வீங்களா இருந்த. ஸோ இன் கன்க்ளூஷன், எவ்வளவு நேரம் எடுத்தணும் தெரியாது. Summary is this: confess your value. I'm victorious in God. I'm accepted by God. I'm a light unto God. I'm united with God. I'm empowered by God. No sin can stay in me. I keep putting the lights on. Praise the word.
Praise the word. அவருடைய பிரசன்னத்தில் போய் peruse the word, receive the word, internalize the word, confess the word, and endure the word. உலகம் செய்தீங்களா இருந்தா restore your ஜீவன். அன்பானவர்களே, நீங்க எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் எனக்கு தெரியும். நானும் ஒரு கிறிஸ்டியன் என்று சொல்லி கொண்டு கனகாலம் இருந்தேன். ஆனா உங்களுக்குள்ள ஜீவன் இருக்குதா? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் ஒளியா இருந்து உங்களுக்குள்ள அந்த ஜீவன் இருக்குதா? தமிழ்ல வடிவா இருக்கு ஜீவன், உயிரும் ஜீவனும். இங்கிலீஷ்ல லைஃப் ரெண்டுன்னு சொல்றோம், கிரீக்ல ஜோயே என்று சொல்லுது. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வரும் பொழுது அந்த ஜீவனுக்கு நான் ஐம் பிகமிங் அ கேண்டிடேட். அவரோட உறவு, அந்த உறவு தான் ஜீவன். ஆண்டவரோட அந்த லைட்ல நடக்கிற, ஆண்டவர் பேசுற, இருளுல நடக்கல, எப்பயுமே ஆண்டவர் என்ன சொல்றார்? அப்ப எங்கட ஜீவன், அன்பானவர்களே, உயிர் ஜீவன் போற மாதிரி கிடக்குறோம். ரோட்ல போற நேரம் நாங்க என்ன சொல்லுவோம்? ஒரு ஆள் வந்து ஐயோ சா போற, கிதியில ஒரு ஆளை காப்பாத்துங்க. அந்த மாதிரி எங்கட ஜீவன் வந்து யா கிறிஸ்டியன் எனக்கு தெரியும், தெரியும் பைபிள் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நீங்க சர்ச்சுக்குள்ள போறீங்களும் எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்குள்ள ஜீவன் வந்து அங்க அப்படியே சாகுதுன்றதும் எனக்கு தெரியும். I know I'm being pretty blunt because I'm saying, why are you throwing your jivan away? So மூணு போட்டிங்கன்னா என்ன வரும்? CPR. உங்களோட ஜீவனுக்கு ஒரு CPR கொடுக்கணும். விட்டுத்தீங்களா இருந்தா ஒழும்பி வரும் அந்த ஜீவன். ஸோ இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றது. Right? So I'll stop there and I'll give it